மக்களே, இந்த பொண்ணு போட்ட வீடியோவை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. அதுல இந்த பொண்ணு சொல்லுது என்னன்னா, இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல. எதனாலனா என் 2 குழந்தைங்களை ஹேண்டில் பண்ண முடியாம கிட்டத்தட்ட ப்ராப்பரான சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்காதனால. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ நான் யாருன்னே எனக்கு தெரியல. எனக்கு மண்டை குழம்பி போச்சு, என்னென்னமோ யோசிக்க தோணுது, என்னென்னமோ. ஸோ நீங்கள் எதை வேணா ஹேண்டில் பண்ணிடலாம். 2 குழந்தைங்களை, சின்ன சின்ன குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம். நான் 2 குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், கிறுக்குத்தனமா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் ஏன் இப்படி இருக்கேன், ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல, வீட்டில் இருக்கவங்களே அடித்தேன், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் என்னை வீட்டில் இருக்கவங்களே தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. பட் இதுக்கு பின்னாடி இருக்க மேட்டர் என்னன்னா, இந்த பொண்ணு இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமே இந்த 4 பேர் 4 விதமா பேசுறவங்க வருவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் நிறைய பேர் வந்தாங்க. அதுல பாதி பேர் என்ன கருத்து சொல்றாங்கன்னா, உண்மையாவே இந்த பொண்ணு கஷ்டம் தான் படுது, இது மிகப்பெரிய கஷ்டம், இதை நீங்க யாருமே கிண்டல் பண்ணாதீங்க. இன்னொரு பக்கம் பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபெமினிசவாதிகள். ஃபெமினிசவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஆண்களுக்கு துளியும் தெரியாது, பெண்கள் கடந்து வர வழி என்னன்னு இவங்களுக்கு சுத்தமா தெரியாது, அதனால இந்த வலியும் வேதனையும் பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு ஒரு உருட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இது சோசியல் மீடியாக்காக உட்காந்து உருண்டுட்டு இருக்கு, லைக்ஸ்க்கும் ஷேருக்காகவும் இது தற்குறித்தனம் பண்ணிட்டு இப்போ இது மாதிரி புதுசா ஒண்ணு பண்ணுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் எதுக்கு, இதை விட ஏகப்பட்ட கஷ்டங்களையும் வலியையும் அனுபவிச்ச ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் மூடிட்டு இருக்காங்க, உனக்கு மட்டும் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆட்களும் இருக்காங்க. இப்ப நாம இந்த 4 விதமா பேசுற ஆட்களை பத்தி எல்லாம் பார்க்க போறது கிடையாது. இந்த பொண்ணு பேசின விஷயமும் இந்த பொண்ணு யாருன்றதையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பேசின விஷயத்துக்கு பின்னாடி இருக்க மெயின் மேட்டரை நாம பார்ப்போம். இந்த பொண்ணு ஒரு சோசியல் மீடியா அடிக்ட். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே சோசியல் மீடியால போட்டாதான் அன்னைக்கு அவங்களுக்கு சோறு தின்னா மாதிரி இருக்கும். அது மாதிரியான அறிவாளியான ஜீவிகளில் ஒருத்தி தான் இந்த பொண்ணு. ஆக்சுவலி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்துட்டா நம்மளுடைய வாழ்க்கையே வேற விதமா மாறும், நம்மளுடைய வாழ்க்கையே அந்த குழந்தைய மையப்படுத்தி தான் இருக்கும்ன்றதே இப்ப இருக்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுத்தமா தெரியவே இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, லவ் பண்ணும்போது எப்படி இருந்ததோ, நாம சிங்கிளா இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே மாதிரியான வாழ்க்கை தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் குழந்தை உண்டானதுக்கு அப்புறமும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இருக்கும்ன்ற ஒரு கேனத்தனமான கிறுக்குத்தனமான யோசனையிலேயே இருக்கிறதாலதான் பாதி பேருக்கு குழந்தைய வளர்க்கறதே மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இதுங்களை பெத்து போட்டுட்டு இதுங்க அப்பா அம்மா அடுத்த குழந்தைய ரெடி பண்றதுக்கு குடிசைக்குள்ள போயிடுச்சுங்க போல. இங்கதான் முக்கியமா ஃபெமினிசம் பேசக்கூடிய நவீன கோமாளி பெண்கள் வந்துருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல இருந்த வாழ்க்கை முறை வேற, அந்த காலத்துல அவங்க அடிமையா இருந்தாங்க, அதனால அவங்க 4-5 பெத்துக்கிட்டும் அவங்களால வளர்க்க முடிஞ்சது, அவங்க அடிமைத்தனத்தாலதான் அந்த 5 குழந்தைங்களையும் வளர்த்தாங்க, அவங்களால வாய் விட்டு எதையுமே சொல்ல முடியாத காரணத்தால அவங்க அந்த மாதிரியான வாழ்க்கை சூழல்ல இருந்தாங்கன்னு ஒரு உருட்டுவாங்க. சரி, ஒரு விஷயத்த நீங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய பாட்டி, அவங்களுக்கு முன்னாடி இருந்த பெண்கள் அனுபவிச்ச சுதந்திரத்தை விட, அனுபவிச்ச எல்லா சலுகைகளை விட இப்ப இருக்க பெண்கள், அதாவது நவீன பெண்கள் 100% அவங்களை விட அதிகமா அனுபவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைனா நொடிக்கு நொடி இவங்களாலேயே சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா பெண்களும் படிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில கூட ஒரே ஒரு குழந்தைய பெத்துட்டு இவங்களால அதை வளர்க்க முடியாம அந்த குழந்தைய ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ற அளவுக்கு இவங்களுடைய மென்டல் கேப்பபிலிட்டி இருக்குன்னா, இவங்க எந்த அளவுக்கு மூளை வளர்ச்சி அடைஞ்சவங்க, எந்த அளவுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட இருக்கிறாங்கன்றத தெளிவா உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோல வர பொண்ணு மாதிரி தான் இங்க பல பேருமே இருக்காங்க. ஒரு சில விஷயத்தை தாண்டி இவங்களால எதையுமே யோசிக்கவும் முடியல, அவங்களால அக்செப்ட் பண்ணவும் முடியல. எதையுமே ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல பாக்குறாங்களே தவிர டீப்பா என்ன இருக்குன்றத பாக்குறதே கிடையாது. அதனாலதான் ஃபெமினிசம் பேசிட்டு தற்குறித்தனம் பண்ணி தெரிஞ்சுட்டு அக்கௌண்டபிலிட்டினா என்னன்னே தெரியாம மை பாடி மை சாய்ஸ்னு வாழ்வேன்னு கிறுக்குத்தனமா சுத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பேசுற இந்த வீடியோ காமெண்ட்ல பாத்தீங்கன்னா, ஃபெமினிசவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பொண்ணுடைய இந்த பிரச்சனைக்கு முழு காரணமே அவளுடைய ஹஸ்பண்ட் தான்னு இவங்களா கற்பனை பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு பேசின வீடியோல தன்னுடைய ஹஸ்பண்ட் பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. அவன் சப்போர்ட் பண்ணான்னு சொல்லல, சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லல, அதை பத்தி வாயே திறக்கவே இல்லை. ஆனாலும் இந்த ஃபெமினிச பைத்தியங்க என்ன பண்ணிருக்குன்னா, இவனுடைய ஹஸ்பண்ட் தான் காரணம், அவன் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம், அவனுடைய சப்போர்ட் இவளுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு இதுங்க ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்குங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆண் வெறுப்பு இந்த ஃபெமினிச பைத்தியங்களுக்கு மூளையில ஏறி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஆண்கள்னு சொல்ற இந்த தற்குறிகள் கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன்,
99% ஆண்கள் ரேப் பண்றவங்க தான் இருக்கானுங்க. ஒரே ஒரு சதவீத ஆண்கள் மட்டும்தான் ரேப் பண்றானுங்க. அந்த ஒரே ஒரு சதவீத ஆண்கள் நல்லவனுங்களா இருந்தது 99% ஆண்கள் ரேப் பண்றவங்களா இருந்தா இந்த உலகத்துல ஒரு பொண்ணு கூட தங்களுடைய வீட்டை விட்டு வெளியாகவே முடியாது. இதுதான் ஃபேக்ட். ஆனா இது கூட தெரியாத மூளை இல்லாத முண்டங்களா இருந்துட்டு மை பாடி மை சாய்ஸ்னு சில தற்கொலைங்க சொல்லிட்டு சுத்துதுங்க. இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுர வாங்குது? 90ஸ்ல இருந்து இருக்க எல்லாருக்குமே தெரியும், முன்னோர்கள் முட்டாள்கள்னு சொல்றத நம்ம பெருமையா நினைப்போம். ஆனா அந்த முன்னோர்கள் தான் ஏகப்பட்ட விஷயத்த நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் அதை நாம கேட்கறதே கிடையாது. அதை கேட்காம நாம நவீனத்துவம் அடைஞ்சிட்டோம், மாடர்ன் ஆயிட்டோம், டெக்னிக்கலி டெவலப் ஆயிட்டோம், பழமையான விஷயத்த நாம எதுக்கு கடைபிடிக்கணும், அவங்க முட்டாள்தனமா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு அறிவு கிடையாது, நமக்கு அறிவு இருக்கு, டிகிரி வாங்கிட்டோம், நாமெல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகள், இங்கிலீஷ் பேசுறோம், அதனால நாம நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பழக்க வழக்கத்தையும் வாழ்வியலையும் பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டு நாம என்ன பண்ணிட்டோம்னா நவீனத்துவத்துக்குள்ள வந்துட்டோம். அதாவது கூட்டு குடும்பம்னாலே நமக்கு ஆவாது. கூட்டு குடும்பம்னாலே என்னமோ ஏலியன் பிளானட்டுக்கு போன மாதிரி நாம நமக்குள்ளேயே ஒரு அருவருப்பான ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சிருக்கோம். உண்மையிலேயே ஏன் முன்னோர்கள் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி அந்த வயசுல ஒரு குழந்தை இருந்தா இவங்க எப்படி அந்த குடும்பத்தையும் அந்த குழந்தையையும் அந்த குழந்தைய பெற்ற 2 கேரக்டர்ஸையும் வச்சு டெவலப் பண்றாங்கன்றதே ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். அதனாலதான் கூட்டு குடும்பம்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ பையனை பெத்த அம்மா அப்பாவையே இந்த பொண்ணுங்க விட்டுட்டு வர சொல்றாங்க. சரி, அது கூட ஓகே, விட்டுட்டு வந்துட்டாலும் இதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. நாங்க மட்டும் எங்களுடைய அப்பா அம்மாவை விட்டுட்டு வரோம், ஏன் ஆண்களான நீங்களாம் விட்டுட்டு வர மாட்டீங்களா? இந்த மாதிரியான தர்க்கம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபெமினிசம், மாடர்ன் ஃபெமினிசம் மூலமா ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம். ஃபெமினிசம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அன்னில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப கட்டமைப்பை சிதைக்கும் வேலை அருமையா ஆரம்பிச்சுது. அதனுடைய எண்ட் தான் இந்த பொண்ணு மாதிரியான ஆட்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்களுக்கு தேவைப்படும் போது தான் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும்னு நினைப்பாங்க. ஆனா எப்பவுமே அந்த சப்போர்ட் சிஸ்டம் இவங்களுடைய கூட இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்தா தேவைப்படும் போது வரத்துக்கும் தேவைப்படாத போது அவங்க இவங்களை விட்டு போறதுக்கும் வேற ஒரு பேர் இருக்கு. அதை நாம சொல்ல முடியாது. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். இந்த முட்டாள்தனமான முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். அதுவும் 18ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு முட்டாள் முன்னோர் என்ன பண்ணிருக்காருன்னா, குழந்தைகளுடைய பருவத்தை அருமையா விளக்கிட்டு போயிருக்காரு. அதாவது குறிப்பிட்ட இந்த மாதத்திலிருந்து இந்த மாதம் வரைக்கும்னு பிரிச்சு எழுதிட்டு போயிருக்காரு. எப்பேற்பட்ட முட்டாள் அவரு. அந்த கேட்டகரி அவர் எப்படி சொல்றாருன்னா, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுவரை, கழங்கு, சிறுதேர், அம்மானை, ஊசல்னு இவர் பிரிச்சுட்டு போயிருக்காரு. இவருக்கு வேற வேலை வெட்டே இல்லை போல இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போனோம்? அவருக்கு மூளை இல்லாம தானே இதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் என்னன்னு நமக்கு சுத்தமா தெரியாது. தெரியாததால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, முன்னோர்கள் முட்டாள்கள்னு ஈஸியா அடுத்தவங்களை குறை கூறிட்டு போயிடுவோம் இல்லையா? அது மட்டும் தான் நமக்கு வரும். ஆனா இதெல்லாம் ஏன் இவங்க அந்த காலத்திலேயே நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு யாருமே தேடி படிக்கவே மாட்டோம். தேடி படிக்காத அறிவு நமக்கு எப்பவோ போயிடுச்சு. வெறும் ஸ்கூல்ல திருக்குறள் படிச்சதோட சரி. அதுக்கப்புறம் நாம தமிழ் பத்தியும் சரி, நம்மளுடைய வாழ்வியலை பத்தியும் சரி அதிகமா எதையுமே தேடி இருக்கவும் மாட்டோம், படிச்சிருக்கவே மாட்டோம். அப்படியே நம்மளுடைய வாழ்க்கை ஓடிட்டு வர்றதால நாம அடுத்தடுத்து என்னன்றதையே நோக்கி நாம போயிட்டு இருக்கிறதால இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு கொஞ்சம் கூட நாம யோசிக்காத காரணத்தாலதான் இது மாதிரியான ஒரு கேவலமான நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம். சத்திய சோதனை. உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். நல்லா இருந்த கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு 3 குழந்தை. அந்த மனைவி என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. குழந்தை தான் வாழ்க்கை, குடும்பம் தான் எல்லாமே, கணவன் தான் எல்லாமேன்னு சந்தோஷமா இருந்தாங்க. கணவன் என்ன பண்ணுவார்னா வெளியே போயிட்டு வேலை செஞ்சுட்டு வருவார். இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. இப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது வெளியே இருந்து ஒருத்தன் இங்க வரான். வந்து பாக்குறான், என்ன இவங்க சந்தோஷமா இருக்காங்களே, நம்மளுடைய நாட்டுல இது மாதிரி சந்தோஷமே இல்லையே, என்ன காரணம்னு பாக்குறான். பார்க்கும்போது இதுல பெண் அவங்களுடைய வேலையான இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்காங்க. பெண் தான் இந்த குடும்ப வாழ்க்கையில தலைவியா இருக்கா. ஆண் என்பவன் வெளியே போயிட்டு வந்து இந்த குடும்பத்துக்கு தேவையானதை எடுத்துட்டு வந்து தரான். இவன் வெளியுலகத்துல என்ன செஞ்சாலுமே வீட்டுக்கு தலைவனா இருக்கான். என்னதான் வீட்டுக்கு தலைவனா இருந்தாலுமே இந்த பெண்ணுக்கு அவன் சேவகனா தான் இருக்கான். இப்படி இருந்தா இந்த குடும்பத்துல பிரச்சனை வராதே. இப்படியான ஒரு வாழ்க்கை நம்மளுடைய நாட்டுல இல்லாததாலதான் அங்க இந்த பிரச்சனை இருக்கு. அதனால இங்க இருக்கிறத நாம எடுத்துட்டு போய் நம்ம நாட்டுல செயல்படுத்தணும்னு அவன் நினைக்காம என்ன பண்ணான்னா,
நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரியே அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு இந்த குடும்ப அமைப்பையே சிதைக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காகவே என்ன பண்றான்னா, அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுறான். கணவன் வேலைக்கு போயிட்டான், அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுறான். என்ன சொல்றான்னா, ஏன்மா நீ வீட்டுல இருக்க, உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இல்லையா, உனக்குன்னு ஒரு லட்சியம் இல்லையா, ஒரு நோக்கம் இல்லையா, குழந்தைய பாத்துக்கிறது தான் உன் வேலையா அப்படின்னு சொல்றான். நல்லா இருந்த இந்த பொண்ணுக்கு மூளையில ஏதோ சுருக்குன்னு ஆயிடுது இவன் சொன்னதை கேட்டுட்டு. சொல்லிட்டு உடனே இவன் போயிடுறான். இவனோட வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணுக்கு தினம் தினம் இதுவே யோசனையாவே இருக்கு. கணவன் போறான், வேலைக்கு போறான், வரான், இந்த பொண்ணு குழந்தைய பாத்துக்க வேண்டியதா இருக்கு, சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கு, வீட்டு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. பட் இங்க ஒரு மேட்டர் நீங்க கவனிக்கணும். இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த ஆள் வந்து சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய சுமையாவும் தெரியவே இல்லை. அது இவளுக்கு ஒரு வேலையாவும் தெரியவே இல்லை. இது அவளுடைய பிறப்பின் கடமையா நினைச்சா. அதே மாதிரி அந்த கணவனுக்கு இந்த குடும்பத்துக்கு உழைச்சு தரணும்ன்றத அவனுடைய கடமையா நினைச்சான். அதை இவன் மிகப்பெரிய சுமையா நினைக்கவே இல்லை. இப்படி இருந்த ஒரு அமைப்புல அவன் வந்து ஊசி குத்திட்டு போயிட்டான் இல்லையா. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, சண்டை போட ஆரம்பிக்குது. இனிமேல் என்னால குழந்தைகளை பாத்துக்க முடியாது, சமைச்சு போட முடியாது, நீ தான் சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லுது. கணவனுக்கு புரியல, என்ன இது நல்லா தானே இருந்தா திடீர்னு ஏன் இந்த மாதிரி பண்றான்னு அவனுக்கு ஒரு யோசனை. சரி 2 நாள்ல சரி ஆயிடும்ட்டு நினைச்சான். பட் அது சரியே ஆகல. அது ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையை நோக்கி போறேன், எனக்கு எனக்கு ஏகப்பட்ட லட்சியம் இருக்கு, எனக்குன்னு கனவுகள் இருக்குன்னு அவ சொல்றான். கணவன் கேட்கறான், இதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு எதுவுமே இல்லாம தான் இருந்தியா, இப்ப மட்டும் உனக்கு எப்படி இந்த ஞானோதயம் வந்ததுன்னு கேட்கறான். அதுக்கு அந்த பெண்ணால பதில் சொல்ல முடியாம அங்க இருந்து போயிடுறான். அந்த குழந்தைகள் என்ன ஆகுதுன்னா, அம்மா இல்லாத ஒரு குழந்தையா வளருதுங்க. ஒரு குடும்பத்துக்கு தேவை அம்மா அப்பா மட்டும் கிடையாது, அவங்களுடைய சொந்தக்காரங்க, சொந்த பந்தங்க, கூட்டு குடும்பம்னு ஏகப்பட்ட பேர் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது எது தப்பு எது சரின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஆனா இங்க இப்போ நவீனத்துவத்துல நாம என்ன பண்ணிட்டோம்னா, இது மாதிரி அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்களை பூமர்னு சொல்லி முத்திர குத்தி அவங்க நம்மளை டார்ச்சர் பண்றாங்க, நம்மளுடைய சுதந்திரத்துக்கு அவங்க இடையூறா இருக்கிறாங்கன்னு தேவையில்லாத ஒரு கற்பனையை நாமே கிரியேட் பண்ணி அவங்கள ஒதுக்கி வச்சதன் விளைவுதான், அந்த ஒதுக்கி வச்சுட்டு தனியா நாம வந்து வாழணும்னு நினைக்கிற விளைவுதான் இப்பேற்பட்ட ஒரு மனச்சிக்கலை நிறைய பெண்களுக்கு உண்டாக்குது, நிறைய ஆண்களுக்கும் உண்டாக்குது. இந்த கதை ஏன் சொன்னோம்னா, இதுதான் காம்யூனிச கதை. இந்த காம்யூனிசத்துல இந்த ஃபெமினிசம் தான் இந்த பெண்களை இப்படி மூல செலவை செஞ்சு வச்சிருக்கு. உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு, அதனால நீங்க சம்பாதிச்சாதான் உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு ஒரு கதையை விட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆமா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் கூட, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் கூட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட யோசிச்சு பாருங்க. ஒரே ஒருத்தருடைய சம்பாத்தியத்துல ஒரு கூட்டு குடும்பமே வாழ்ந்திருக்கு. ஒரு கூட்டு குடும்பமே ஒருத்தருடைய சம்பாத்தியத்தை மையப்படுத்தி வாழ்ந்திருக்குன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல இருக்க 10 பேர் வச்சுக்கோங்க, அந்த 10 பேர் சம்பாதிச்சுமே ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியல. அந்த 10 பேர் சம்பாதிச்சுமே அந்த குடும்பம் கடல்ல இருக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட டிசைனை பண்ணி வச்சிருக்காங்க, அப்பேற்பட்ட டிசைன்ல நம்மள தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. அது புரியாம இந்த பெண்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்களுடைய சுதந்திரத்தை இந்த ஃபெமினிசம் வாங்கி கொடுத்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் டார்க் ரியாலிட்டி இவங்களுக்கு புரியவே இல்லை. பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில எது சாதாரணமா கிடைச்சதோ அது எல்லாத்தையுமே போராடி வாங்குற மாதிரியான ஒரு அம்சத்தை உருவாக்குறது தான் இந்த ஃபெமினிசம். அதுவும் இல்லாம இவங்களுடைய பயாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஏற்கனவே நிறைய இருக்கும். அதையும் தாண்டி அந்த ஸ்ட்ரெஸ் மேலேயே இன்னும் ஸ்ட்ரெஸ் போடக்கூடிய வேலையத்தான் இந்த ஃபெமினிசம் பண்ணிருக்குன்னே இங்க இருக்க படிச்ச டிகிரி வாங்கின தற்கொலை பெண்களுக்கு புரியவே இல்லை. இந்த விஷயத்த ஃபெமினிசம் பத்தி அனாலிசிஸ் பண்ண ஏகப்பட்ட ஃபெமினிசவாதிகளே சொல்லியிருக்காங்க. பட் நாம தான் நம்மளுடைய தமிழ் வரலாறே படிக்கிறது கிடையாது. இதுல ஃபெமினிச வரலாறுலாம் சுத்தம் சொல்லவா வேணும். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். இந்த கதையை நான் ஏன் சொன்னேன்னா, ஒரே ஆணுடைய வருமானத்துல ஒரு குடும்பமே சந்தோஷமா இருந்தது, கூட்டு குடும்பம் கூட சந்தோஷமா இருந்தது, எந்த ஒரு பிக்கல் குடும்பங்களும் இல்லாம இருந்தது. இங்க மேட்டர் என்னன்னா, இப்படி சந்தோஷமா இருந்த பெண்களுக்கு நீ குடும்ப அமைப்புக்குள்ள இருக்கக்கூடாது, குழந்தை பெத்துக்கிறதே அடிமைத்தனம், ஆண்கள் தாலி கட்டிட்டு உன்னை அவனுடைய போக பொருளா பாக்குறான், நீ ஏன் அவனுக்கு குழந்தை பெத்து தர, உனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, உனக்குன்னு சுதந்திரம் இருக்கு, நீ ஒருத்தனோட இருக்காத, குடும்ப கட்டமைப்புக்குள்ள இருக்காதன்னு எங்க அடிச்சா இந்த சமூகம் சீர்குலையுமோ அங்க அடிச்சிருக்கானுங்க. அதுதான் இந்த ஃபெமினிசத்துடைய கோர் மேட்டரே. இது ஃபெமினிசவாதிகளுக்கு புரியறது கிடையாது. அதான் சொன்னேன் இல்லையா, ஃபெமினிச வரலாறு இதுங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஆனா வாயை திறந்தாலே
ஃபெமினிசத்துல நம்ம கழட்டிட்ட மாதிரி பேசுங்க. பட் உண்மையாவே ஃபெமினிசத்தை பத்தி இதுங்களுக்கு சுத்தமா தெரியாது. பெட்டி ஃப்ரைட்மேன்னா யாருன்னு தெரியாது. சிஐஏ இதுக்கு பின்னாடி என்ன வேலை பண்ணாங்கன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் என்ன பண்ணிச்சு தெரியாது. செகண்ட் வேவ் ஃபெமினிசம் என்ன பண்ணிச்சுன்னு தெரியாது. இப்ப நாம எந்த வேவ் ஆஃப் ஃபெமினிசத்துல இருக்கோம்னு இங்க நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஃபெமினிசத்தை பத்தி ஆஹா ஓஹோ பெண்ணியம்னா என்ன தெரியுமா, பெண்ணிய தினம்னா என்னன்னு தெரியுமான்னு ஏகப்பட்ட பெண்கள் பேசிட்டு இருப்பாங்க. உண்மையாவே இதெல்லாம் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி இப்ப நாம எந்த வேவ் ஆஃப் ஃபெமினிசத்துல இருக்கிறோன்றத நீங்க தெரிஞ்சுட்டு பேசுங்க. அதுவும் இல்லாம இந்த கதையோட நோக்கம் என்னன்னா, நல்லா இருந்த பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க ஃபெமினிசத்தின் மூலமா ஒருத்தன் பின்னடிச்சுட்டு போனான். அந்த பின்னடிச்சத நோக்கம் என்னன்னா, நல்லா இருந்த பெண்கள் டாக்ஸிங்குள்ள வரணும். அதாவது ஒரே ஒரு ஆண் சம்பாதிச்சு 7-8 பேர் இருக்கிற குடும்பத்தை காப்பாத்தினா ஒரு டாக்ஸ் மட்டும்தான் வரும். அதனால என்ன பண்ணணும், அந்த 7-8 பேரையும் தூக்கி ஒர்க் ஃபோர்ஸ்ல சேர்த்து விடு. ஒர்க் ஃபோர்ஸ்ல சேர்த்து விட்டா அவங்க வேலை செய்யறதுக்கும் நாம டாக்ஸ் பிடிக்கலாம். ஆக டாக்ஸிங்காக பெண்களுடைய மனசை கலைச்சி உங்களுக்கு நோக்கம் இருக்கு, வாழ்வு இருக்கு, வாழ்க்கை இருக்குன்ட்டு ஒரு கதையை விட்டு பெண்களுக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸை, அதாவது இதுவரைக்கும் இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸை இவங்க இன்னும் அதிகப்படுத்திட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு பயாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் தாண்டி இன்னும் மேல 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 இவங்க பலுவை தூக்கி போட்டதால இவங்க ஆண்கள் மேல அந்த பலுவை காட்ட முடியாம வெறுப்பா காட்டுறாங்க. அந்த பலு அதிகரிக்க அதிகரிக்க அது இவங்க மேல இவங்களே வச்சுக்கிட்ட பலுன்னு தெரியாம ஆண்கள் தான் இதை பண்றாங்கன்னு நம்ம மேல வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் எங்க ரேப் நடந்தாலும் ஆணினமே இப்படித்தான், ஆண்களே இப்படித்தான்னு இவங்க மூளை பாதிக்கப்பட்டு திரிகிறாங்க. இந்த நாயை நம்பாதீங்க. இந்த பொண்ணுக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் போடும்போது சந்தோஷமா இருந்ததுதான், இப்போ சந்தோஷமா இல்லையா. அதாவது புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தே ஒரு குழந்தைய இப்ப இருக்கவங்களால வளர்க்க முடியல. அப்படி இருக்கும்போது இவங்க நீ உன் அம்மா அப்பா விட்டுட்டு வந்துரு, நாம தனியா இருக்கலாம், நான் என் அம்மா அப்பா விட்டுட்டு வந்துடுற தனியா இருக்கலாம், இப்படி ஒரு கூட்டு குடும்ப மனப்பான்மையில இருந்தே இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அதனாலயே என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, தனியா இருக்கணும், தங்களுடைய பிரைவசிக்குள்ள யாரும் வந்துடக்கூடாது. ஒரு குடும்பம்னு ஆயிட்டாலே ஏகப்பட்ட பேர் அந்த ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனை நடந்தா அவங்களுடைய சொல்யூஷன் தருவாங்க. பெண்களுடைய கஷ்டம் என்னன்னு புரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். தற்குறித்தனமா கருத்து சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட செல்மிஷங்கள் அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கும். அப்படி இருந்தாலும் இது மாதிரி சமயத்துல ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா ஏகப்பட்ட பேருடைய சப்போர்ட் அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு தேவை. 2 பேரால மட்டும் அந்த குழந்தைய வளர்த்தவே முடியாது. அது மிகப்பெரிய சவால். அந்த சவாலை ஏத்துக்கக்கூடிய மனநிலை இருக்கிறவங்களால மட்டும்தான் இது எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். இல்ல நான் சுதந்திரமாவே இருக்கணும், நான் எப்பவும் போலவே இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கணும்னு நினைக்கிற தற்குறிகளால, மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாத, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத தற்குறிகளால குடும்ப வாழ்க்கையில எதையுமே பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா குழந்தைகளையே கொண்டுட்டு போற தற்குறிகள் இந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லாத தற்குறிகளா தான் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட தற்குறியா நல்ல வேலை இந்த பொண்ணு மாறுறதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. பட் இந்த பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வேணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த பொண்ணுக்கு சோசியல் மீடியா டீடாக்ஸ் தான் தேவை. சோசியல் மீடியால இந்த பொண்ணு இருந்து இருந்து அதுக்கு லைக்ஸ், வியூஸ், ஷேர்ஸ் அதை மட்டும் பார்த்து பார்த்து இந்த பொண்ணால ரியாலிட்டி என்னன்னே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இது ஏகப்பட்ட நிலையில மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ சோசியல் மீடியாவை எதுக்கு நாம யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு வரையறையை நாம நமக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இது மாதிரியான மென்டல் இல்னஸ்ல இருந்து தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள், இது சாதாரணமான சம்பவம் கிடையாது. இது மாதிரி ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க. இந்த பொண்ணு சொல்லிடுச்சு, சில பேர் சொல்லலை. ஏன் அவங்க சொல்லலைன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங் கேப்பபிலிட்டி இருக்கு, அவங்களால அதை கடந்துட முடியுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. பட் சில பேரால அது முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சுத்தி சப்போர்ட் பண்ண ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது. இவங்களே அதை பண்ணிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு யாருமே வேணாம், நானே கிழிச்சிப்பேன்னு நினைச்சிருப்பாங்க. பட் இந்த மாதிரி நேரத்துலதான் எல்லாருக்குமே தெரிய வரும், நமக்கு சப்போர்ட் வேணுங்கிறதே. அந்த மாதிரி விஷயம் தெரிய வரும்போது நாம இதுக்கு முன்னாடி பண்ண தவறுகளை எல்லாம் மறந்துட்டு நமக்கு எந்த சப்போர்ட் தேவையோ அதை நாடி போறதுல தப்பே கிடையாது. ஏன்னா தனியா இருந்தா தற்குறித்தனம் பண்ணுவோம்னு தெரிஞ்சோம். தனியா இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. தனியா இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும், ஒரு மென்டல் கேப்பபிலிட்டி வேணும், அதுக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பட் தனியா இருக்க முடியாதவங்களால தயவு செய்து இது மாதிரியான ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. அதையும் குழந்தைய வச்சுட்டு இந்த மாதிரியான கேவலமான வேலைகள்லாம் பண்ணாதீங்க. அதுலயும் குழந்தைய வச்சுட்டு சோசியல் மீடியால போஸ்ட் பண்றது, எந்நேரமும் சோசியல் மீடியாலேயே இருக்கிறது, குழந்தைய தூக்கிட்டு போஸ்ட் பண்றது, இங்க போனா போஸ்ட் பண்றது, அங்க போனா போஸ்ட் பண்றதுன்னு கேவலமான வேலையை ஸ்டார்டிங் சாதாரணமா தான் ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பட் அதுவே என்ன ஆகும்னா நாளாக நாளாக
அடிக்ஷன் மாதிரி வந்துடும். அந்த அடிக்ஷனுக்கு தீர்வு, அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரதுக்கான தீர்வு இந்த போஸ்ட் பண்றத இப்பயே நிறுத்துறதாலதான். நீங்க போஸ்ட் பண்றது நிறுத்தினீங்கன்னாவே இந்த தீர்வு கிடைச்ச மாதிரி தான். ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் போஸ்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏகப்பட்ட டூர் வந்தது, கடைசியில பாத்ரூம் டூர் வரைக்கும் வந்து நிக்குது. இதெல்லாம் ஒரு கன்றாவியான விஷயம்னு நம்ம சொன்னா நம்மள நீ இன்னும் டெவலப் ஆகல, நம்மள பூமர்னு சொல்லுதுங்க தற்கூறிங்க. குடும்ப வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கத்து தரணும். அது என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்துட்டா உங்களுடைய லைஃப் சைக்கிளே டோட்டலா சேஞ்ச் ஆகிடும்ன்ற விஷயத்த கத்து தரணும். பட் இப்போ அதை கத்து தரத்துக்கும் ஆள் கிடையாது. அதை சொன்னாலும் கேட்டுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த பக்குவம் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அது வயிற்றுக்குள்ள இருந்த மோட்ல இருந்து வெளியே வரதுக்கே அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? யோசிச்சு பாருங்க, இருட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு குழந்தை திடீர்னு வெளியே வருது, ஆக்சிஜன் அது மேல படுது, ஏகப்பட்ட விஷயங்கள் அது கேட்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் அது பாக்குதுன்னும் போது அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அது வித்தியாசமா பண்ணும். ஒரு மாசத்துக்கு ஒரு மாதிரி பண்ணும், ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரி பண்ணும், நேற்று இருந்தது அடுத்த நாள் அப்படி இருக்காது, வேற மாதிரி பண்ணும். அதுதான் குழந்தையே. குழந்தைக்கு ஏன் குழந்தைன்னு பேர் வச்சாங்கன்னு குழந்தையா இருந்து இப்ப இருமக்கடாவா வளர்ந்துருக்க நமக்கு தெரியல. அந்த ஒரு காரணத்தாலதான் குழந்தைய சுமையா நாம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு குழந்தை தூங்குற சைக்கிள் மாறும், அது திடீர்னு எழுந்துக்கும், அது திடீர்னு கத்தும், திடீர்னு அழுவோம், திடீர்னு சிரிக்கும், திடீர்னு ஓயாம அழுவோம். இது எல்லாத்தையுமே என்னன்னு புரிஞ்சுக்க கூடிய பக்குவமும் அறிவும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருந்தது. அதாவது கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அது பத்தின அறிவு ரொம்ப தெளிவாவே இருந்தது. எந்த ஒரு விஷயம், அதாவது அதாவது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு குழந்தை அழுதாலே நாம என்ன பண்றோம்னா உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறோம். அந்த மைண்ட் செட் மட்டும் தான் நமக்கு இருக்கு. பட் அது ஏன் அழுவுது, எதனால அழுவுது, என்ன காரணம், என்ன சாப்பிட்டுச்சு, ஏன் இப்படி இருக்குன்றத யோசிக்கிறதே கிடையாது. இந்த யோசனை நமக்கு போயிடுச்சு. எடுத்த உடனே டாக்டர் கிட்ட போயிடணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. பட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவங்களே பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது கை வைத்தியத்தால சரி பண்ண முடியுமா, இல்ல இது வைத்தியத்தையும் தாண்டி மருத்துவர்கிட்ட போகணுமான்ற விஷயத்த அதுக்கு அடுத்துதான் யோசிப்பாங்க. இப்ப நாம சாதாரண ஒரு விஷயம்னாலே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுறோம். இந்த மாதிரி நாம இருந்தா ஒரு குழந்தைய நம்மளால வளர்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. குழந்தைய கொஞ்சம் போது மட்டும் நம்ம அவ்வளவு ஆர்வமா இருப்போம். ஆனா அதே குழந்தை அழும்போதும் சிணுங்கும் போதும் கக்கா போகும்போதும் நமக்கே அருவருப்பாயிடும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அருவருப்பும் சந்தோஷமும் சேர்ந்ததுதான்றதே புரியல. வெறும் சந்தோஷம் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க தான் இப்ப அதிகமா இருக்காங்க. கூட்டு குடும்பமா இருக்கிறதால எவ்வளவு நன்மைகள் இருக்குன்றதை விட எவ்வளவு கெட்டது இருக்குன்றதுதான் நம்மளுடைய மனசுல புகுத்திட்டாங்க. அந்த ஒரு காரணத்தாலேயே நாம கூட்டு குடும்பத்தையும் தாண்டி கணவன் மனைவி குழந்தைகள் மட்டும் இருக்கணும், அப்படி ஒரு வாழ்க்கை மட்டும் எனக்கு வேணும்ன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு நாம வந்துட்டோம். இதனாலேயே கூட்டு குடும்பத்துடைய பாசிட்டிவ் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே மறந்து போச்சு. இன்னும் சொல்ல போனா நம்மள நிறைய பேர் 90s கிட்ஸ்ல இருக்க நிறைய பேர் கூட்டு குடும்பமா வாழ்ந்து அதுல இருந்து வளர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்களே அந்த மென்டாலிட்டில இருந்து வரதுக்கு காரணம் என்னன்னா, அதை பத்தின நெகட்டிவ்ஸை அதிகமா எக்ஸ்போஸ் பண்ணி தான் நம்மள இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நாம ஒரு குழந்தைய வளர்க்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மென்டல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஏகப்பட்ட தைரியம் வேணும், ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ் வேணும். சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் குழந்தைய வளர்க்க முடியும். சாக்ரிஃபைஸ்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் எப்பவுமே மின்னலைய படத்துல வர மாதவன் மாதிரி இருப்பேன், அதே மாதிரி கில்லி படத்துல வர த்ரிஷா மாதிரி தான் என்னுடைய லைஃபை வாழ்வேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா யாராலையுமே சரி குடும்ப வாழ்க்கைக்குள்ள நீங்க எல்லாம் வர தகுதியே இல்லாதவங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட தற்கொலைகளா தான் நீங்க இருப்பீங்க. எல்லா பெண்களுக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கும். பட் இந்த பொண்ணுக்கு அது இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த பொண்ணுக்கு இருக்கிறது சோசியல் மீடியா டிப்ரெஷன். ஏன்னா இந்த மாதிரியான நிலைமையில இருக்கும்போது கூட எனக்கு என்ன நடக்குதுன்னு தெளிவா வீடியோ எடுத்து போடுது. அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ கடைசிலேயே ஒரு விஷயம் சொல்லுது, அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்னு வேற சொல்லுது. அப்படின்னா இந்த பொண்ணுக்கு உண்மையாவே இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் கிடையாது, இந்த பொண்ணுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லாத டிப்ரெஷன். சோசியல் மீடியால மட்டுமே இவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ற டிப்ரெஷன். ரியாலிட்டி என்னன்னு தெரியாம தற்குறித்தனமா இவங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதால வந்த வேணும்தான் இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது. பட் இந்த பொண்ணுடைய பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னே தெரியாம, அந்த பொண்ணு ஏன் எதுக்கு இந்த மாதிரி பேசுச்சுன்னே தெரியாம ஏகப்பட்ட ஃபெமினிசம்வாதிகள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் தான் தப்பு பண்ணிருக்கான், இந்த பொண்ணுடைய குடும்பம் தான் தப்பு பண்ணிருக்குன்னு அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம இவங்களா ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, எடுத்த உடனே ஜட்ஜ் பண்ணிட்டுறது. ஏன் அந்த பொண்ணே உண்மையாவே பைத்தியமா இருந்திருக்க வாய்ப்பு கிடையாதா? அதுவும் பைத்தியமா இருந்திருக்கலாம். இனி இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபேமிலியும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்கலாம்.
பட் சப்போர்ட் பண்ணாம இருக்க ஒரு ஃபேமிலியா இருந்தா இந்த பொண்ணு எக்கேடு வேணா கெட்டு போட்டோன்னு விட்டுருப்பாங்க. ஆனா அதை பண்ணல. அந்த குழந்தைகளை இவங்க வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை குணமாக்குற வழிதான் பார்த்திருக்காங்களே தவிர இவங்க இந்த பொண்ணை எதுவுமே பண்ணல. அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்திருக்கு. இந்த பொண்ணு தற்குறித்தனம் பண்ணிருக்கு. அதனாலதான் இது இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு தேவை சோஷியல் மீடியா டீடாக்ஸ். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல இருக்க பெண்களுக்கு நிறைய பேர் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஒரே ஒரு புக்கை மட்டும் நான் பரிந்துரைக்கிறேன். அது என்னன்னா, ஜெசா கிறிஸ்பின் எழுதின ஒய் ஐம் நாட் அ ஃபெமினிஸ்ட். இந்த புக்கை தயவு செய்து ஒவ்வொரு ஃபெமினிசம் பேசக்கூடிய பெண்களும் படிக்கணும். அதுவும் இல்லாம போஸ்ட்மார்ட்டத்துல இருக்கீங்களா, நீங்க படிங்க. படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் இது எழுதின இவங்க யாருன்னு நான் சொல்லிடுறேன். இவங்க ஏற்கனவே முன்னாள் ஃபெமினிசவாதியா இருந்து அந்த கூட்டத்துல இவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணல, அந்த கூட்டத்துல நடந்த ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏகப்பட்ட கொடூரங்கள் எல்லாத்தையுமே பார்த்து அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வந்த ஒரு நபர் தான் இவங்க. ஸோ இவங்க எழுதின இந்த புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபெமினிசம் என்பது எப்பேற்பட்ட சுமையை உங்க மேல சுமத்தி இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியும். ஸோ அறிவிற்க பெண்கள் இந்த புக்கை படிங்க. ரொம்ப ஷார்ட் புக் தான், ஒரு 100 பேஜஸ் தான் இருக்கும். அறிவு இருக்க பெண்கள் படிங்க. ஃபெமினிசத்தால பாதிக்கப்பட்ட மூளை இல்லாத பெண்கள் இந்த புக்கை இல்லை, இது மாதிரி 1000 புக் வந்தாலும் நீங்க படிச்சு திருந்த போறது கிடையாது. இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா பெண்களுக்கு மட்டும்தான் உண்டுன்ற மாதிரி ஃபெமினிசவாதிகள் அவங்களுக்கு மட்டுமே இதை அசோசியேட் பண்ணி பேசுவாங்க. பட் உண்மையிலேயே இது பெண்களுக்கு மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஆண்களுக்குமே, அதாவது புதுசா குழந்தை பிறந்த தம்பதிகளுக்கு இந்த பிபிடி ஏற்படும். ஆனா இது ஆண்களுக்கும் ஏற்படும்னு அதிகமான இடத்துல யாருமே சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இதையும் தூக்கி பெண்கள் தலையில போட்டு உங்களுக்கு மட்டும்தான் இது, உங்களுக்கு மட்டும்தான் இது, ஆண்களுக்கு அது இல்லவே இல்லை, ஆண்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்ற மாதிரியே இன்னும் ஒரு ப்ரெஷர் அவங்க தலையில போட்டு ஆண்கள் என்னமோ சுதந்திரமா உல்லாசமா இருக்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இப்ப இருக்க, நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இருக்க ஆண்களுக்கு குழந்தை பிறந்தா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. இந்த விஷயம் இப்போ இல்ல, இது தொட்டு மனித இனம் தோன்றினதுல இருந்தே இந்த மேட்டர் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதை இடைநிலையில தடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிசமும் ஃபெமினிசம் தான். தடுத்துட்டு இந்த பழிய தூக்கி ஆண்கள் மேலேயே போட்டுறதுதான் மிகப்பெரிய நகைச்சுவையே. அதை போட்டுட்டு இப்போ ஏகப்பட்ட பசங்க இது எல்லாத்தையுமே சாதாரணமா பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்ததும் அப்பவும் இத பெண்களுக்கான ஒரு சுமையினே இவங்க பேசிட்டு இருக்கிறது தான் ஏகப்பட்ட பின்விளைவுகளை உண்டாக்குது. இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எல்லா பெண்களுக்குமே வரும். இந்த நேரத்துல அவங்களுக்கு சப்போர்ட் தேவை. இந்த சப்போர்ட் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த சப்போர்ட் அந்த ஆணுக்கும் தேவை. அந்த குழந்தைய பெற்ற தம்பதிகளுக்கு இந்த சப்போர்ட் தேவை. குடும்பத்துடைய பக்கபலம் கண்டிப்பா தேவை. ஏன்னா 2 பேருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு குழந்தைய என்ன பண்ணணும்னு தெரியாது, அது ஏன் அழுகுதுன்னு தெரியாது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தைய வச்சுட்டு இவங்களுக்காக என்ன பண்ணணும்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது பெரியவங்களுடைய அட்வைஸ் தேவை. இதுக்கு முன்னாடி குழந்தை பெற்றவங்களுடைய அனுபவமும் இவங்களுக்கு தேவை. பட் இது எல்லாத்தையுமே இவங்க கிட்ட இருந்து பிரிச்சதால ஃபெமினிசம் மூலமா இவங்களுக்கு குழந்தைனாலே என்ன, குழந்தை எப்படி வளர்க்கணும், இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல இருந்து எப்படி வரணும்ன்றதே இப்ப இருக்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யாருமே சொல்லித்தரவே இல்லை. நேச்சுரலா இது வரக்கூடிய ஒரு ப்ராசஸ், அதாவது கூட்டு குடும்பத்துல. பட் கூட்டு குடும்ப வாழ்க்கையை சிதைச்சிட்டதால இப்ப அது எப்படி இருக்கும், இதுல இருந்து நாம எப்படி வரதுன்னு சோசியல் மீடியா அடிக்டா இருக்கிற இப்போதைய தலைமுறைக்கு தெரியவே இல்லை. குழந்தை பிறந்து 6 மாசமான பெண்களை வச்சு ஆய்வு பண்ணிருக்காங்க. அந்த ரிசல்ட் என்ன சொல்றதுன்னா, பிரெக்னன்சிக்கு முன்னாடி இருந்த ஃபுல் ஆக்டிவ் ஸ்டேட்டஸை இந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் இந்த பெண்களால அச்சீவ் பண்ணவே முடியலையாம். 75% மட்டும்தான் இவங்களால அவங்களுடைய ஃபுல் ஸ்டேட்டஸையே அச்சீவ் பண்ண முடியுதான். மீதி 25% அவங்களால அச்சீவ் பண்ணவே முடியலன்னு இந்த ஆய்வுகள் சொல்லுது. அதுலயும் 40 to 60% விமன்ஸ் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் ட்ராமாவால அவங்களால தினசரி செஞ்சுட்டு இருந்த வேலையவே சரியா செய்ய முடியாத நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்களாம். இவங்க எல்லாருமே வேலைக்கு போகக்கூடிய பெண்களாம். இதை விட வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் அஃபெக்டட் போஸ்ட்மார்ட்டமும் கிடையவே கிடையாதான். அதை ஆய்வுகள் சொல்லுது. அப்படின்னா வேலைக்கு போற பெண்களுக்கு இந்த எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி பிரசவம் ஆன பெண்களுக்கு ஏன் இப்படி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் ஏற்படுதுன்னா அவங்களுடைய பிரசவ வலியோ இல்ல சோர்வோ கிடையாதான். அதுக்கான காரணம் அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்றதான். பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது
அவங்களுடைய உடல் ஒரு மெல்லிய போதை நிலையிலேயே இருக்குமா. இந்த காரணத்தாலதான் அவங்களால நார்மலா இருக்கக்கூடிய பெண்களை விட இவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபுல் ஃபோர்ஸோட செய்ய முடியலையா, அதாவது பழைய நிலையில் இருந்தபடியே செய்ய முடியல. இதுதான் காரணமா. இதை ஆய்வுகள் சொல்லுது. இன்னொரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அதிக சோர்வும் ஆக்சிடோசின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுன்னா இந்த பெண்களால போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு நிலை உண்டாகுதான். அவங்களுக்கு அவங்களையே கட்டுப்படுத்தணுன்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு ஏற்படாதான். அதனாலேயே அவங்கள பார்த்துக்க இன்னொருத்தவங்க தேவையா. ஸோ இத அறிவியலே சொல்லுது. இந்த கர்மத்தை தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பச்சை உடம்புக்காரின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது குழந்தை பெத்த தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பச்சை உடம்புக்காரி, அவளை பார்த்துக்கணும், பூ போல பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த சொல்லியிருக்காங்கன்னு இதுதான் காரணம். இது புரியாம நாம முன்னோர்கள் முட்டாள்கள்னு சொல்ற மிகப்பெரிய முட்டாள்களா நாம இருக்கோம். ஆனா இத இங்கிலீஷ்காரன் ஆய்வு மூலமா சொல்றான். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏத்துப்போம். ஏன்னா வெள்ளைக்காரன் எது சொன்னாலும் நாம தான் ஏத்துப்போமே. வெள்ளைத்தோல் மோகம் நம்ம கிட்ட இருந்து போகாத காரணத்தாலதான் நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாத்தையும் இழந்துட்டு தற்குறித்தனமா தெரிஞ்சுட்டு இருக்கும். இன்னொரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, பிரசவத்துக்கு அப்புறம் ஒரு சில வாரங்கள் கழிச்சு வேலைக்கு போற பெண்களுக்கும் பிரசவத்துக்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு ஓய்வு எடுத்துட்டு வேலைக்கு போற பெண்களுக்கும் இடையில் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்காம். அதாவது உடனே வேலைக்கு போற பெண்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் எஃபெக்ட் ஏகப்பட்டது இருக்குமா. ஆனா ரெஸ்ட் எடுத்துட்டு போற பெண்களுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் எஃபெக்ட்ன்றது அறவே இருக்காதான். அவங்க அந்த அளவுக்கு பழைய நிலைமைக்கு சீக்கிரமே திரும்பிடுறாங்களாம். இந்த காரணம் தெரிஞ்ச நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசவமான பெண்ணை அந்த அளவுக்கு கவனிச்சுவாங்க. ஆட்டுத்தலை கொடுக்கறது, அந்த பத்தியும் இந்த பத்தியும், அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும்னு அந்த அளவுக்கு பெண்களை கவனிக்க முக்கிய காரணமே அதுதான். முதல்ல புள்ளைய பெத்த பொண்ணு நல்லா இருந்தாதான் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியும். இந்த ஒரு காரணத்தாலதான் புள்ள பெத்த பொண்ணு அந்த அளவுக்கு பார்த்து பராமரிச்சு கவனிக்க கூடிய ஆட்களா அந்த காலத்துல இருந்தாங்க. இப்போ அந்த பழக்கமும் பாரம்பரியமும் நம்மளை விட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு சில வீட்டுல மட்டும்தான் அது இருக்கு. இந்த மாதிரியான பழக்கங்கள் நம்ம கிட்ட இருந்து போனதால இது மாதிரியான போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாம ஈஸியா அதுக்கு பலிகடா ஆகிடுறாங்க இப்போதைய மாடர்ன் ஃபெமினிசம் பேசக்கூடிய தம்பதிகள். போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ண இன்னொரு வழி இருக்கு. அந்த வழியை நாம எல்லாம் மறந்துட்டோம். அந்த வழியை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அடைச்சு வச்சுட்டாங்க. அதை அழகு குறைஞ்சிரும், உன்னுடைய வயசு அதிகமான மாதிரி தெரிஞ்சிரும்னு சொல்லி பெண்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. அதுதான் பிரெஸ்ட் ஃபீடிங். பிரெஸ்ட் ஃபீடிங் எந்த அளவுக்கு குழந்தைக்கு பண்றாங்களோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஓவேரியன் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறம் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் மூலமா போஸ்ட்மார்ட்டம் எஃபெக்ட் காணாமலே போயிடுமா, வரவே வராதான். 2001 லான்செட் வெளியிட்ட 30 நாடுகளில் நடத்தப்பட்ட எபிடெமியாலஜிக்கல் ஸ்டடி மூலமா கண்டுபிடிச்ச விஷயம் இதுதான். பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண பிரெஸ்ட் கேன்சருடைய அளவு குறைஞ்சிட்டே வருது. அதாவது 4.3% குறைஞ்சதா லான்செட்ல அவங்க வெளியிட்டிருக்காங்க 2001ஆம் ஆண்டு. அப்படின்னா பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணாலே உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் காணாம போயிடும், அதாவது குறைஞ்சிடும். அந்த காலத்துலலாம் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும் 5 வருஷத்துக்கு மேல பண்ணுவாங்க குழந்தைக்கு. ஆனா இப்போ 1 வருஷம் கொடுக்கறதே பெரிய சிக்கலாகி போயிடுச்சு. யாருமே பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றதுக்கு தயாராகவே இல்லை. பிரெஸ்ட் ஃபீடிங்கையே இன்னமும் ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயமா மாத்தி வச்சுட்டாங்க. இப்ப நான் சொன்ன இந்த தகவல் 2001 ரிசர்ச் மூலமா வெளியே வந்த தகவல். இது பெண்களான உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. குறிப்பா ஃபெமினிசம் பேசக்கூடிய இந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ண பல தற்கொலை பெண்களுக்குமே இந்த ஸ்டடீஸ் பத்தி சுத்தமா தெரியாது. இது மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு கூட தெரியாது. பிரெஸ்ட் மில்கை பத்தி நாட்லி ஆஞ்சியஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தயவு செய்து பெண்களா இருக்கக்கூடிய எல்லாருமே படிச்சு பாருங்க. அவங்க சொல்லியிருக்க எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்ல முடியாது, ஓரளவுக்கு என்னால முடிஞ்சதை எடுத்து சொல்லியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா ஓகே. என்ன மிசாஜினிஸ்ட், அந்த இஸ்ட் இந்த இஸ்ட்னு பேசுறதானாலும் பேசுங்க. ஆனா தற்குறித்தனமா எது உங்க உடம்புக்குள்ளேயே இருக்கோ, உங்களுடைய நோயை குணமாக்குற அம்சமா, அதையே தயவு செய்து நீங்க பண்ணாம விட்டுறாதீங்க. அதை பண்ணாம விட்டீங்கன்னா அது உங்களுக்கே மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா உங்க தலையிலேயே வெடிஞ்சிடும். அதனால உங்களுக்கும் பிரச்சனை, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை, உங்களுடைய குழந்தைக்கும் பிரச்சனை.